இந்த நாளில் ஆதியாகமம் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க, நம்ம சேர்ந்து படிக்கலாம் அந்த வசனத்தை. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, இந்த இடத்துல லோத்தை பார்த்து தூதன் சொல்றாரு, நீ அழியாதபடிக்கு உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ. பாருங்க, ஸ்தோத்திரம். லோத்தை அவனுடைய குடும்பத்தை பார்த்து சொல்றாரு, நீ அழியாதபடிக்கு. பாருங்க, இந்த லோத்து சோதோம் கொமாரா பட்டணத்துல குடியிருந்தார். அந்த ஸ்தோத்திரம் சோதோம் கொமாரா பட்டணம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான பாவம் நிறைந்த ஒரு பட்டணம். அந்த பட்டணத்தினுடைய பாவம் பார்த்தீங்கன்னா கூக்குரல் தேவ சமூகத்தில் போய் எட்டிடுச்சான். அந்த பாவம் அந்த அளவுக்கு அவங்க பாவிகளாக இருந்தாங்க. ஆண்டவர் என்ன பண்றாருன்னா 3 பேர் அனுப்புறாரு, ஆபிரகாம் வீட்டுக்கு அனுப்புறாரு. 1 கர்த்தர், 2 பேர் தூதர். கர்த்தர் ஆபிரகாமோட பேசிட்டு போயிடுறாரு. 2 தூதர் என்ன பண்றாருன்னா போறாங்க, சோதோம் கொமாரா பட்டணத்துக்கு போறாங்க. ஸ்தோத்திரம். அந்த பட்டணம் எப்படி இருக்கு? அந்த பாவை என் சந்நிதியில் வந்து எட்டியது, ஆண்டவருடைய சந்நிதியில் வந்து எட்டியது அப்படிதான் இருக்குதா? பார்க்க வராங்க. பார்க்க வந்த உடனே அப்படிதான் அது பயங்கர கொடிய பாவத்தினால் நிறைந்த ஒரு பட்டணமாக இருந்தது. ஆணும் பெண்ணுமாக தவறான பழக்கத்தில் நிறைந்த ஒரு பட்டணமாக இருந்தது. புதிதாக யார் வந்தாலும் அவர்களை நாசப்படுத்துவது அவருடைய வேலையாக இருந்தது. இந்த 2 தூதரும் லோத்து வீட்டுக்கு போகிறாங்க. போன உடனே அந்த பட்டணத்தெல்லாம் பார்த்து இந்த 2 பேரையும் தவறான காரியத்திற்கு அழைக்கிறார்கள். அப்போ கண்டுபிடிச்சிடுறாங்க, ஆஹா, இந்த பட்டணம் பயங்கரமான தவறு செய்கிற பட்டணமாய், அசுத்தம் நிறைந்த பட்டணமாய், அழிவுக்கு பாத்திரமான பட்டணமாய் இருக்கிறது சொல்லி வராங்க. பாருங்க, படிங்க பார்க்கலாம் அந்த வசனத்தை. 19ஆம் அதிகாரம் 24, 25. ஆதியாகமம் 10. அப்போது கர்த்தர் சோதோமின் மேலும் கொமோராவின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்கினியை வர்ஷிக்க பண்ணி அந்த பட்டணங்களையும் அந்த சமபூமி அனைத்தையும் அந்த பட்டணங்களில் எல்லா குடிகளையும் பூமியின் பயிரையும் அழித்து போட்டார். பாருங்க, அந்த சோதோம் கொமாரா பட்டணத்தை தேவன் அழித்து போட்டார். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, அந்த பட்டணம் அழிக்கப்பட்டது. அருமையான தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் எரிஞ்சு அந்த எரிகிற அந்த அக்கினியும் கந்தகமும் இறங்கியது. அங்கிருந்து எல்லா மக்களையும் அழித்து போட்டது. அதில் இருந்து, அந்த அழிவிலிருந்து லோத்தையோ அவருடைய மனைவியையோ 2 பிள்ளைகளை வெளியே கொண்டு வரார். ஆமென். அதே போலதான் இன்றைக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது. லூக்கா 17ஆம் அதிகாரம் எடுங்க பார்க்கலாம். லூக்கா 17ஆம் அதிகாரம் 28, 29, 30. டக்குன்னு அந்த வசனங்களை படிக்கலாம். எல்லாரும் எடுங்க. 17ஆம் அதிகாரம். லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள்.
லோத்து சோதமை விட்டு புறப்பட்ட நாளில் வானத்தில் இருந்து அக்கினியும் கந்தகம் வருஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். லோத்து நாட்கள் நடந்தது போலவே மனுஷகுமாரன் நாட்கள் இந்த நாட்கள் தான். அதுக்கு எக்ஸாம்பிளா நடந்து கொண்டு இருக்கிறது. எங்க நடந்துகிட்டு இருக்க? இஸ்ரவேலுக்கோ ஈரானுக்கோ நடந்து கொண்டு இருக்கிறது. அங்க பார்த்தீங்கன்னா அக்கினி மழை பெய்ஞ்சுக்கிட்டே இருக்கு. ரெண்டு தேசத்துக்கும் அக்கினி மழை. நீங்க செய்தியெல்லாம் பார்க்குறீங்களா என்னன்னு தெரியல. வெறும் சினிமாவையும் ரீல்ஸையும் பார்த்துக்கிட்டு இருக்கியான்னு தெரியல. செய்தி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு பக்கம் இஸ்ரவேல் இந்த அக்கினியினாலே அழிந்து கொண்டிருக்கிறது. பெரிய பெரிய பாம் ஈரான் போட்டு கொண்டு இருக்கிறது. இஸ்ரவேல் ஈரான் மேலே பாம் போட்டுக்கிட்டு இருக்கிறது. அழிவு பயங்கரமா லோத்தின் காலத்தின் நடந்தது போலவே நடந்து கொண்டிருக்கிறது. லோத்தின் நாட்களில் இருந்தது போலவே இந்த உலகமானது அப்பேற்பட்ட பாவத்துக்குள்ளே ஆணையும் பெண்ணையும் விபச்சார வேசித்தனங்களும் இந்த உலகத்துல பயங்கரமா நடந்து கொண்டிருக்கிறது. எதை எடுத்துக்கொள்ளுங்க, விபச்சார வேசித்தனம் தான் இன்றைக்கு மக்கள். ஆணோட ஆணை திருமணம் பண்ணிக்கலான்றாங்க. சட்ட அங்கீகாரம் வந்துடுச்சு. லேலுயா. ஒருத்த மனைவியோடு கூட இருக்கிற ஒரு மனைவி இருக்கிறா. இன்னொருத்த மனைவி இன்னொருத்தனுடைய புருஷன் இந்த இன்னொருத்தனுடைய மனைவி புருஷன் ஒன்று சேர்ந்தா தப்பு இல்லை. எப்படி தப்பு இல்லை? ஏன்னா ரெண்டு பேரும் என்னதான் பண்ணி விருப்பப்பட்டு தான் அதை செஞ்சாங்க. தவறு கிடையாதுன்னு சொல்லிட்டு சட்டத்தில் ஃப்ரீ பண்ணி விட்டாங்க. இன்னைக்கு எதுவெல்லாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நடக்கிறதெல்லாம் பயங்கரமான அநியாயம் நடந்து கொண்டு இருக்கிறது. லோத்தின் நாட்கள் நடந்தது போலவே ஒரு ஆளு பயங்கரமா அநியாயம் செய்யறான். டிவியிலெல்லாம் வந்துடுச்சு, இதிலெல்லாம் வந்திருக்கு. அவ்வளோ பேர் தப்பு பண்ணிட்டு அவ்வளோ அருமையா போய் புலவுறான். என்ன போய் புலவுறான்? இதெல்லாம் ஏஐ மூலமா நடந்த காரியம். இவரை போலவே ஒரு லேடியை உருவாக்கிட்டு, இவரை போலவே ஒரு ஆணை உருவாக்கிட்டு, அந்த பொட்டை போல ஒரு ஆளை உருவாக்கிட்டு ஏஐ மூலமா நடக்குதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பெரிய காரியம் நடந்துகிட்டு இருக்கு. பொம்மையோடு கூட ஒருத்தர் தவறான காரியத்தை செஞ்சானா, மறக்க முடியலையா அவனால. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க நம்மள சொல்ல இதெல்லாம் உலகத்தில் நடந்துகிட்டு இருக்கு. நம்மள லோத்த போல இருக்கிறோம். நம்மள எப்படி இருக்கிறோம்? லோத்த போல இருக்கிறோம்னு சொன்னாங்க. ஆபிரகாம் போல சொல்லுங்க பாஸ்டர். அப்படிதான் நாங்கள் விசுவாசத்துல வளர்ந்து முன்னேறி சென்று இருக்கிறோம். அப்போ பாத்தீங்கன்னா மனுஷகுமாரன் காலத்தில் நடக்கும். இது மனுஷகுமாரனுடைய காலம். கிருபையின் காலத்துல ஸ்தோத்திரம் முடிகிற நேரத்துல இந்த லோத்தின் காலம் போல ஒரு காலம் வரும். அக்கினியும் கந்தகம். இந்த அக்கினியும் கந்தகம் எங்க இருக்குமா? எங்க இருக்கு? அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலாகிய அக்கினி கடல். அதுல இருந்து அப்படியே ஊத்துதான்னு தெரியல. நான் சொல்ல வர்றது என்னன்னா, தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம் இந்த காலத்துல நடக்கும். நான் இங்க வந்து செவ்வாய்க்கிழமை எப்பயுமே நான் ஆண்டவர் சமூகத்துல காத்திருக்கிறது பழக்கம். அப்போ ஒரு காரியம் நடந்தது. அதை குறித்து யோசிச்சுக்கிட்டே வந்துட்டு வெளியே போயிட்டு அப்படியே வந்து இங்கே வந்து உட்கார்றேன். அதை குறித்து யோசிச்சுக்கிட்டே வந்து உட்கார்ந்த உடனே ஆண்டவர் கரெக்டாக இந்த வசனத்தை ஞாபகப்படுத்துறார். எந்த வசனம்? ஆதியாகமம் 19:17 ஞாபகப்படுத்துறார். உடனே அந்த வசனத்தை நான் எடுத்து வாசிட்டேன். பாருங்க தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் விரும்புகிறது என்னன்னா, இந்த உலகத்துல இனி நடக்க போகிற காரியங்கள் நடக்க போகிறது. நோவாவின் காலத்திலே மழையாக தண்ணீர் பெய்தது. ஆனால் லோத்தின் நாட்களிலே என்ன நடக்க போகுதுன்னா, அக்கினி மழையாய் பொழிய போகிறது. பரிசுத்தாவின் மழை ஒரு பக்கத்தில் பொழிந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் கடைசி காலத்தில் இயேசு கிறிஸ்து வந்த பின்பு என்ன நடக்க போகுதுன்னா, அக்கினி மழை.
என்ன அக்கினி மழைன்னா அடிக்கிற அக்கினி மழை இந்த உலகத்துல ஸ்தோத்திரம் என்ன பண்ண போகுதுன்னா பெய்ய போகிறது. ஆதியாகமம் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 14ஆம் வசனம். அப்பொழுது லோத்து புறப்பட்டு தன் குமார்த்திகளை விவாகம் பண்ண போகிற தரு மகன் வேற என்ன படிங்கன்னு சொன்னேன். லோத்து புறப்பட்டு தம் குமார்த்திகளை விவாகம் பண்ண போகிற தன் மருமக்கள் மாரோடு பேசி, நீங்கள் எழுந்து இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்படுங்கள், கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிக்க போகிறார் என்றான். அவனுடைய மருமக்கள் மாரின் பார்வைக்கு அவன் பிரயாச பண்ணுகிறதாக கண்டது. கவனிங்க, லோத்தை பார்த்து சொல்றாரு, நீங்க இந்த இடத்த விட்டு போயிடுங்க, அழிக்க போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு ஒரு கவலை. என்ன கவலைன்னா, ஐயோ நம்ம 2 பிள்ளைகளுக்கு என்ன பண்ணி வச்சிருக்கிறோம், நிச்சயதார்த்தம் பண்ணி வச்சிருக்கிறோமே, சோத்திரம் திரு மருமகனுக்கு 2 பேர் இருக்காங்களே, அவங்கள எப்படியாவது என்ன பண்ண வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு அவங்கள கூப்பிடுறான். கூப்பிட்ட உடனே பார்த்தீங்கன்னா அந்த 2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பரியாசம் பண்ணுறான். பாரு, அவன் இந்த கிழவனுக்கு என்ன இல்லை, ஏதோ புத்தி பேதலிச்சிச்சு, புத்தி பேதலிச்சிச்சு, இது அக்கினி வரப்போகுதுன்னு சொல்கிறான். நாங்கள் ஜாலியாக இருக்குது, அவனுக்கு பிடிக்கல, ஏதோ அக்கினி இறங்க போதுன்றான், ஏதோ அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சோத்திரம் அவன் என்ன பண்ணுறான்னா பரியாசம். இவனா பரியாசம் பண்ணுறது போல இருக்குது. அருமையானவர்களே, சோத்திரம் நான் சொல்லுகிறது என்னன்னா, யாருக்காகவும் நம்ம வாழ்க்கையை கெடுத்து கொள்ளக்கூடாது. சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு அல்லேலூயா. யாருக்காகவும் நம்மளை என்ன பண்ணக்கூடாது, அழிவுக்குள்ள ஒப்பு கொடுத்துடக்கூடாது. இவன் என்ன பண்றான்னா, இவன் தாமதிச்சுக்கிட்டே இருக்கிறான். தூதன் சொல்லிக்கிட்டே இருக்கிறார், போ 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 போ, இதோ கொஞ்ச நேரம், என் மருமக வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான்னு சொன்னா, அவன் டிலே பண்ணிக்கிட்டே இருக்கிறான், நேரம் ஆக்கி கொண்டே இருக்கிறான். தேவ பிள்ளைகளே, தாமதம் பண்ணாதீங்க. சொல்லுங்க, தாமதம் பண்ணாதீங்க. பரியாசம் பண்றவனத்துல என்ன பண்ணாதீங்க. நான் ஒரு காரியம் சொல்றேன், நான் இப்பயே சொல்றேன், இந்த சபைக்கு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறார், நீ யாருக்காகவும் உன்னை பரலோகத்தை இழக்காத, யாருக்காகவும் என்ன பண்ணாத. சொல்ல வேண்டிய கடமை, ஒரு ஆள் ரட்சிக்கப்பட வேண்டிய சொல்ல வேண்டிய கடமை நம்முடைய கடமை. அவங்களுக்காக ஜெபிக்க வேண்டிய கடமை நம்முடைய கடமை. அவங்களுக்காக உபவாசம் இருக்க வேண்டியது நம்முடைய கடமை. அவங்களுக்காக பேச வேண்டியது நம்முடைய கடமை. எல்லாம் செய்யணும். இது செஞ்சு சொல்லியும் வரலன்னு சொன்னா, நாம் அவங்க பின்னாடி போய் அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, அவங்களுக்காக நம்மளை இழந்துடக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பரியாசம் பண்ணிட்டு தான் இருப்பா கடைசி வரலும். அது யாராக இருந்தாலும் சரி, பையனாக இருந்தாலும், பொண்ணாக இருந்தாலும், மாமா இருந்தாலும், மச்சான் இருந்தாலும், மருமகனாக இருந்தாலும், பேத்தியாக இருந்தாலும், பேரனாக இருந்தாலும், அண்ணனாக இருந்தாலும், தம்பியாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் பரியாசமானவனாக இருந்தால் சொல்லி பார்க்கணும். இல்லைன்னா டப்புன்னு கலந்து நாம ஆயத்தமாகிட்டே இருக்கணும். அவனுக்காக நீ சூடு போட்டுனா நீ என்ன ஆயிடுவ, இழந்து போயிடுவான். நம்மள பரியாசம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். கொஞ்ச நேரம் தான் பாருங்க, 16ஆம் வசனம் படிங்க. அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது பாருங்க, தாமதம். நல்ல கவனிங்க. ஒருத்தன் வந்து பரியாசம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்ம அவங்களுக்காக வெயிட் பண்ணவே கூடாது. அவங்க திருந்துட்டோம், நானும் திருந்துறேன். அவங்க மாறட்டும், நான் மாறுறேன். சொல்லுங்க, அவங்க மாறட்டும், நான் மாறுறேன். அது நடக்கட்டும், நான் மாற்றிக்கிறேன். தாமதம் பண்ணக்கூடாது. சொல்லுங்க, தாமதம் பண்ணக்கூடாது. சொல்லுங்க பார்க்கலாம், நம்ம என்ன பண்ணக்கூடாது, தாமதம் பண்ணக்கூடாதுப்பா, தாமதம் பண்ணக்கூடாது.
நான் ஒரு காரியம் சொல்கிறேன். அதுக்காக பாஸ்டர் நீங்கள் தானே பாஸ்டர் ஆத்தும பாரம் இருக்கக்கூடாது, ஆத்தும பாரத்தோடு இருக்குன்னு சொல்கிறீங்க, மற்றவங்க ரட்சிப்புக்குள் நடத்துன்னு சொல்கிறீங்க. அது வேற இது வேற. அது என்பது நம்ம கடைசி வேலை போராடணும், போராடிக்கிட்டே இருக்கணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும், எல்லாம் பண்ணணும். ஆனால் நமக்கு ஒரு ஆபத்து, ரட்சிப்புக்கு இடரல் வரும்போது நம்மளை தான் நம்ம பார்க்கணும் தவிர நீங்களும் போய் என்ன பண்ணக்கூடாது, குருடனாயிடக்கூடாது. குருடனுக்கு வழிகாட்டினால், குருடன் வழிகாட்டினால் இருவர் எங்கே போய் விழுவாங்களாம்? பள்ளத்தில் தான். நீ பள்ளத்தில் விழுந்துடக்கூடாது, நீ நரகத்துக்கு போயிடக்கூடாது. சொல்லி சொல்லி பார்க்கணும், சொல்லணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும். இயேசுவே, இயேசு வருகிறார் சொல்லுங்க, அழிவு வருகிறது சொல்லுங்க, சொல்லிக்கிட்டே இருக்கணும். அவன் திருந்தல, நானும் போயிடுறேன் போ. எங்க எனக்கு ஜன பந்துக்கெல்லாம் யாரும் வரல போட்டோம், அப்படி கிடையாது. நம்ம சொல்ல வேண்டிய கடமை நம்ம சொல்லணும், ஜெபிக்கணும், உபவாசிக்கணும், அவங்களுக்கு போராடணும், அவங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆனால் அவர்களுக்காய் நம்மை தீட்டுப்படுத்தி கொள்ளக்கூடாது, நம்மை இழந்து விடக்கூடாது. அல்லேலூயா. அருமையானவர்களே, என்ன நடக்குது பாருங்க. 16ஆம் வசனம் சொல்லுது. 16 படிங்க பக்கத்தில். ஆதியாகமம் 19:16. அவர்கள் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது, ஆமா பாருங்க, கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே, போதும் இரக்கம். அவன் தாமதிக்கிறான், பரியாசக்காரன் பண்றான். அந்த பரியாசக்காரன் பண்ணாலும் அவனுக்காக தான் அவன் நிற்கிறான். நான் ஒரு காரியம் சொல்றேன் பாருங்க, சோத்திரம். நீயும் கெட்டு, அதான் சொல்லுவாங்களே, என்ன சொல்லுவாங்க, நீயும் கெட்டு அவனும் கெட்டு, எல்லாமே கெட்டு போயிடும். அப்ப பாருங்க, அவனை அழகா என்ன பண்றாரு, அவன் மேல என்ன வச்சாரா, அவன் மேல இரக்கத்தை வச்சு வெளியே கொண்டு வந்து வர்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் இந்த உலகத்தோடு அழியாதபடிக்கு நம்மேல் இரக்கத்தை வைத்து இந்த உலகத்தில் இருந்து நம்மை பிரித்தெடுத்து, சோதம் கொமரா என்ற இந்த உலகத்தை விட்டு பிரித்தெடுத்து வெளியே கொண்டு வந்திருக்கிறார். பாளையத்துக்கு புறம்பாக நாம் ஸ்தோத்திரம் பரலோகத்தின் குடிமக்களாக நம்மை தெரிந்து கொண்டு சேர்த்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நீங்கள் அதே ஸ்தோத்திரம், நீங்கள் 29ஆம் வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா 19:29, தேவன் அந்த பூமியின் பட்டணங்களை அழிக்கும் போது தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடுகையில் லோத்தை அந்த அழிவில் நடுவில் இருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ரெண்டாவது ஒரு காரியம் என்னன்னா, இரக்கத்தினாலே தப்பிச்சு கொண்டு வந்துருச்சிருக்கிறாரு. ரெண்டாவது ஒரு காரியம் என்னன்னா, உங்களுக்காக ஜெபிச்சாங்க, ஜெபிச்சுட்டு இருக்காங்க. அந்த ஜெபம் வீணா போயிடக்கூடாது. ஆபிரகாம் என்ன பண்றாரு, திறப்பின் வாசல்ல நின்றுகிட்டு இருக்கிறாரு. ஆண்டவரே, இந்த ஜனம் அழியக்கூடாதுப்பா, எங்க அண்ணன் பையன் எல்லாம் தம்பி பையன் அழியக்கூடாதுப்பா, அவங்க மனைவி அழியக்கூடாதப்பா, அவங்க மருமகள்கள் அழியக்கூடாதப்பா, ஆண்டவரே நீங்க அவளை காப்பாத்துங்கப்பா சொல்லி என்ன பண்றாருன்னா ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஜெபிச்ச உடனே இதை 2 தூதர்ல தூங்க விடல. 2 தூதரை என்ன பண்றாங்கன்னா கடந்து சென்று சோத்ரா அவனை அங்கிருந்து அனுப்பிடுறாங்க. அல்லேலூயா. போயிடு சோத்ர கரத்தை பிடிச்சு என்ன பண்ணியிருக்காரு. நீங்க நிறைய பேர் நீங்க ஆண்டவர்கிட்ட வர்றதுக்கு முரடு பண்ணியிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு அந்த அழிவிலும் தப்புபடியாக கர்த்தர் தம்முடைய உங்களுடைய கரத்தை பிடிச்சு வெளியே கொண்டு வந்து விட்டுருக்கிறார். ரட்சிப்பின் வழிகளை கொண்டு வந்து விட்டுருக்கிறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம இந்த உலகத்தில் இருக்கும்போது நான் செத்தால இயேசுவாண்ட வரமாட்டேன்னு சொல்லியிருப்பீங்க. ஆனா உங்கள் மேல இறக்க வச்சதுனாலே, உங்களுக்காக குடும்பத்தார் யாரோ ஜெபித்ததினாலே உங்களை கொண்டு வந்து வெளியே இருந்து கொண்டு வந்து இந்த சோதம் கொமரா பட்டணத்திலிருந்து அழிவில் இருந்து இந்த பாவமான வழியிலிருந்து நம்மை கைப்பிடித்து கொண்டு வந்து விட்டிருக்கிறாரு. அதை நினைச்சுக்குங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். நான் சொல்ல வர்றது என்னன்னா, தேவ பிள்ளைகளே,
சோதரம். இப்போ வெளியே வந்துட்டான். என்ன பண்ணிட்டாரு? கவனிங்க கவனிங்க. இப்போ கரத்தை பிடிச்சு என்ன பண்ணிட்டாரு? வெளியே கொண்டு வந்து விட்டுட்டு என்ன தெரியுமா பண்றாரு? 3 காரியத்தை சொல்றாரு. எடுங்க பார்க்கலாம். 17ஆம் வசனம், ஆதியாகமம் 19:17. எடுங்க பார்க்கலாம். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு சொல்லுங்க பார்க்கலாம். நீ அழியாதபடிக்கு. நீ வெளியே வந்துட்டீங்க, சந்தோஷம். லோத்தின் நாட்கு மனுஷகுமாரின் காலத்தில் வந்திருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் காணியாட்சிக்கு புறம்பாக உங்களை கரம் பிடித்து ரட்சிப்புக்குள் நடத்தி சபையிலே வைத்திருக்கிறார். உலகமாகிய சோதம் கொமர பட்டணத்திலிருந்து உங்களை பிரித்து சபையாக அந்த ஆலயத்தில் கொண்டு வந்து வச்சிருக்கிறார். அவருடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தி இருக்கிறார். அந்த ராஜ்யத்தை நம்ம என்ன பண்ணணும்னா பெற்றுக்கொள்ளணுமா? அது பெற்றுக்கொள்ள நம்ம என்ன செய்யணுமா? 3 காரியம் செய்யணுமா? முதல்ல என்ன பண்ணணுமா? எடுக்க பார்க்கலாம். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ. ஃபர்ஸ்ட். 2வது பின்னிட்டு பாராதே. 3வது இந்த சமபூமி எங்கும் நில்லாதே. பிரைஸ் தி லார்ட். தேவ பிள்ளைகளே, ஜீவன் தப்ப ஓடிப்போ. அருமையானவர்களே, ஃபர்ஸ்ட் என்னன்னா ஓடி போகணும். சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஓடிப்போ. ஜீவன் தப்ப ஓடிப்போ. இப்போ இந்த உலகத்தில் பயங்கரமான சூழ்நிலை எல்லாம் இருக்கிறது. உங்களை வந்து அழிவில் இருந்து கொண்டு வந்து விட்டுட்டாரு. உங்களை என்ன பண்ணிட்டாருன்னா பரலோகத்துக்கான ஆட்களாக மாற்றிட்டாரு. ஆனால் சோத்திரம், நீங்கள் பார்த்தீங்கன்னா 19ஆம் அதிகாரம் 19-20 படிங்க பார்க்கலாம். உமது கண்களில் கிருபை கிடைத்ததே, விளங்க பண்ணினி, இதோ இந்த ஊர் இருக்கிறதே, அதற்கு ஓடி போகத்தக்கதாய் அது கிட்ட இருக்கிறது, அது சின்னதமாய் இருக்கிறது. என் பிராணன் பிழைக்க நாங்கே ஓடி போகட்டும், அது சின்ன ஊர் தானே என்றான். கவனிங்க, தூதன் சொல்றாரு ஓடிப்போன்னு சொன்னா இவன் என்ன தெரியுமா பண்றான்? அங்க ஓடி போல, ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு ஓடி போல, இவன் என்ன பண்றான்? அந்த மலைக்கு ஓடிப்போன்னு சொல்றாரு. எங்க போ? மலைக்கு ஓடிப்போன்னு சொல்றாரு. ஆனா இவன் என்ன தெரியுமா பண்றான்? மலைக்கு ஓடி போக மாட்டான். இதோ சின்ன ஊர், இங்கே தானே போயிடுறேன். எப்படி? சின்ன ஊர் தானே, சின்ன ஊர் தானே அப்படின்னு சொல்லி என்ன பண்றான்னு சொன்னா அவன் தூதன் இடத்துல வாதாடுறான். மலைக்கு ஓடி போயிடுறேனே, ஓடி போயான்னா இவன் என்ன பண்றான்? இந்த சின்ன ஊருக்கு இங்க போயிடுறேனே. அல்லேலூயா. அதனால நடந்த காரியம் என்ன தெரியுங்களா? ஸ்தோத்திரம். நீங்க 22ஆம் வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, தீவிரமா அங்கே ஓடி தப்பித்துக்கொள், நீ அங்கே போய் சேரு மட்டும் நான் ஒன்றும் செய்யக்கூடாது என்றார். ஆகையால் அந்த ஊர் சோவார் என்னப்பட்டது. கவனிங்க, தூதர் சொல்றாரு நீ ஓடி போன்னு சொன்ன உடனே அவன் தாமதம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஓடி போகாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான்? தாமதம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். தாமதம் பண்ணும்போது இப்போ தூதன் அவனை பார்த்து சொல்றாரு ஓடிப்போன்னு சொன்ன தூதன் இப்போ என்ன தெரியுமா செய்யறாரு? தீவிரமாக ஓடிப்போ. என்ன பண்ணுங்க? தீவிரமா ஓடிப்போ. நீங்க லேட்டாக்க ஆக்க உனக்கு என்ன டாஸ்க் பெருசா மாறும். தாமதம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். பண்ண அப்ப சொல்றாரு இப்ப நான் என்ன பண்ணு,
நீ ஓடுற ஸ்பீட்ல ஓட என்ன முன்னால என்ன பண்ண முடியாது, அழிவிலிருந்து தப்பிக்க முடியாது. அதனால என்ன பண்ண, தீவிரமாய் ஓடு, ரொம்ப ஸ்பீடா ஓடு. தேவ பிள்ளைகளே நல்லா கவனிச்சுங்க. நீங்க இப்போ எவ்வளோ டிலே பண்றீங்களோ அப்போ உங்களுக்கு பிரச்சனை தான். எப்போ பிரச்சனை? அழிவு வரும்போது அழிவு வரும்போது என்னதான் சொல்லுங்கப்பா, பிரச்சனை தான். நீங்க 39ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுது, சூத்ரா, அப்பொழுது அவன் வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னோடு சயனி என்றான். அவனும் கவனிங்க, தன் வஸ்திரத்தை அவள் கையில் விட்டு வெளியே ஓடி போனான். சொல்லுங்க, ஓடிப்போ. சொல்லுங்கப்பா, ஓடிப்போ. அருமையானவர்களே, ஓடிப்போங்க. கடைசி காலம், எப்படியாவது தப்பித்துக் கொள்ளுங்க. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் நம்ம சோதம் குமாரை விட்டு வந்துட்டோம். ஆனால் அந்த சோதம் குமார பாவம் நம்மை தாக்க வரும். நல்ல கவனிங்க. உலகத்தில் இருக்கும்போது உலகத்தோடு ஒரு வாழ்க்கை இருக்கும். வாலிப பிள்ளைங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க ரட்சிக்கப்படாத ஒரு ஆளோ டச் ஆகிடக்கூடாது. டச் ஆச்சுன்னா பட்டுன்னு போயிடும், பீஸ். என்ன ஆகிடும்? பீஸ் போயிடும். பாருங்க, வருது, அழகா வருது, பாவம் வருது, அழகா வருது. ஆஹா, ஓஹோ, எப்படி பயங்கர அழகான பெண் வருது, அழகா, தப்பிச்சு ஓடுனா பாருங்க. அது மாதிரி ஓடுங்க. மத்தேயு 24ஆம் அதிகாரம், சரி அது விட்டுடலாம், 15, 16 வீட்டில் போய் படிச்சு கொள்ளுங்க. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 44 46 வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, அங்கே எலியா என்ன பண்றான்னா, எலியா ஓடுகிறான். எலியாவின் ஓட்டத்தை என்ன பண்ண முடியலன்னு சொன்னா, அங்க மழை என்ன பண்ணல, தடை செய்ய முடியவில்லை. நீ ஓடினா எதுவும் ஒன்று என்ன பண்ண முடியாது, தடை செய்ய விடக்கூடாதுப்பா. நீ ஓடுற ஓட்டமானது கர்த்தருக்காக ஓடணும். எதுவும் உன்னை என்ன பண்ணக்கூடாது, தடை செய்யக்கூடாது. அவன் தாமதமா ஓடின ஆகாப்பு, தாமதமா ரதத்துல ஓடினா மழையில மாட்டிக்கிட்டான். ஆனா முன்கூட்டியே ஓடின இந்த எலியா என்ன பண்ணானா, மழை எலியாவை தடை செய்யல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கமே. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, தடை செய்கிற காரியத்தை நம்ம எடுத்து போடுங்க. சோத்திர கலாத்தியர் புத்தகம் எடுங்க, டக்கு நம்ம கடந்து போகலாம். 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், 5-7 3 குறிப்பு தான் இருக்கு. டக்குன்னு கடந்து ஒரு குறிப்பு முடிப்பு. 5-7 நீங்கள் நன்றாய் ஓடினீர்கள், சத்தியத்திற்கு கீழ்ப்படியாம போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? பாருங்க, நீங்க நன்றாய் ஓடினீங்க, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம போக பண்ண உங்களுக்கு தடை செய்தவன் யார்? நல்லா ஓடுறான், நல்லா ஓடிக்கிட்டு இருக்கிறான், நல்ல ஓட்டம். ஆனா திடீர்னு பார்த்தா தடை வருது. சத்தியத்தை கீழ்ப்படிய கூடாதபடி தடை. சத்துரு தடுக்கிறாங்க. அருமையான தேவ பிள்ளைகளே, ஓடுங்க. சொல்லுங்க, ஓடுங்க பார்க்கலாம், ஓடுங்க. அல்லேலூயா. தூசியை உதறி விட்டு ஓடுங்க. நமக்கு எதிராக இருக்கிற எல்லா பாவ கிரியைகளை ஓடுங்க. வெளியே கொண்டு வந்து விட்டுட்டார். நான் தான் ரட்சிக்கப்பட்டனே, பரிசுத்தாவி பெற்றுட்டனே, சபைக்கு வரனே, எல்லாம் இருக்கிறதே. ஆனா நான் ஏன் ஓட வேண்டும்? நிச்சயம் ஓடிதான் ஆகணும். நம்முடைய ஓட்டம் எப்படி இருக்குன்னா, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடணும். பாதியிலே நின்று கூடாது. அவர் அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. ஆமா, 2 தீமோத்தேயு 4:7 சொல்லுகிறது. பவுல் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்த, விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். சொல்லுங்க, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடிச்சேன். நம்மளோட ஓட்டம் முடிவுக்குரிய ஓட்டமா இருக்கணும், தவிர பாதியில் நின்று ஓட்டமா இருக்கக்கூடாது. சொல்லுங்க பார்க்கலாம், பாதியில் நின்றக்கூடாது.
பாதியில பாவத்தில் மாட்டிக்கிட்டு கத்தரை விட்டு போயிடுவதா இருக்கக்கூடாது. முக்கால் வந்து நம்ம நின்றக்கூடாது. தேவ பிள்ளைகளை, நம்முடைய ஓட்டம் பவுலை போல ஒரு முடிவு வரைந்தும் அந்த ஜீவ கிரீடத்தை, நீதியின் கிரீடத்தை பெற வரல அந்த ஓட்டம் ஓடிக்கிட்டே இருக்கணும். உலக பாவங்கள் வரும், அசூசிகள் வரும், பலவிதமான சூழல்கள் வரும். இவை எல்லாவற்றையும் புறம்பே தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவர் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓடணும், பார்த்துக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கணும். நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், வெளியே வந்துட்டோம், உலகத்தை விட்டு வெளியே வந்துட்டோம், சோதமை விட்டு வெளியே வந்துட்டோம். ஆனா அதே இடத்துல நீங்க என்ன பண்ணக்கூடாது? நீங்க ஓடாம அப்படியே இருக்கக்கூடாது. ஓடு சொல்லு, ஓடுங்க. ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம் பாருங்க, 17ஆம் வசனம், ஆதியாகமம் 19:17. கொண்டு வந்து விட்ட பின்பு உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ. நல்லா கவனிங்க. ரெண்டாவது காரியம் என்னன்னா, பின்னிட்டு பாராதே. கவனிக்கிறீங்களாப்பா? கவனிங்கப்பா, கொஞ்சம் கவனிங்க தயவு செய்து. பின்னிட்டு பாராதே. என்ன பண்ணாத? பின்னிட்டு பாராதே. இதில் நான் உங்களுக்கு ஒரு சில ஆலோசனைகளை நான் கட்டாயமாக சொல்லணும்னு விருப்பப்படுறேன். சோத்திரம். மாம்சத்தின்படி ஒரு ஆலோசனை நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆவியின்படியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். பின்னிட்டு பாராதேன்னு சொல்லிட்டு 4 பேருக்கு சொன்னார். எத்தனை பேருக்கு சொன்னார்? யாருக்கு? லோத்து மனைவிக்கு, லோத்து மகளுக்கு 2 பேருக்கு, 4 பேருக்கு சொன்னார். ஆனால் ஒருத்தி என்ன பண்ணிட்டா பாருங்க, 26ஆம் வசனம். அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானால். பின்னிட்டு பாராதேன்னு சொன்னாரே, கேட்டியா இல்லையா? பின்னிட்டு பாராதேன்னு சொன்னாரு, கேட்டாலா இல்லையாவா? கேட்டாலா? கேட்கல. ஹல்லேலூயா. கேட்கல. பாத்தீங்கன்னா டக்குன்னு திரும்பி பார்த்துட்டான். அவ அழுக பார்த்தாலோ அல்லது அவன் வீடு அழுகிறத பார்த்தாலோ, நண்பர்கள் அழுகி எதை பார்த்தாலோ தெரியல, ஆனா திரும்பி பார்த்துட்டான். பார்க்கணும் நிச்சயம் என்னன்னா, எதை பார்த்துருப்பான்? அழிவை பார்த்துருப்பான். ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். அழிவை பார்க்காதீங்க, அது அழிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் உலகம். நீ முன்ன ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். ஐயோ யுத்தம் நடக்குது, என்ன நடக்க போகுது, ஏது நடக்க தெரியலையா, இங்கே பாம்பு வந்துடுமா, அங்கே பாம்பு வந்துடும், அதெல்லாம் நீ பார்த்துக்கிட்டே இருக்காத. பாம்பு வந்தாலும் நீங்கள் பரலோகத்துக்கு போயிடுவீங்க. நீங்கள் அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறக்கூடாது? திரும்பி பார்க்கக்கூடாது. பிரைஸ் லார்ட். இனி உலகத்தில் பெரிய பெரிய காரியம்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும். பெரிய பாம்பெல்லாம் விழும். ஸ்தோத்திரம். பெரிய பாம்பெல்லாம் விடும் தேவ பிள்ளைகளே. நீங்க பாருங்க. அதனால அழிவை நீ பார்த்துக்கிட்டு இருக்காத. உங்களுக்கு நியமித்த ஓட்டத்தை நீங்க ஓடிக்கிட்டே இருக்க தவிர டக்கு நீ என்ன பண்ண திரும்பி பார்த்துடக்கூடாது. நான் ஒரு காரியம் சொல்றேன், கவனிங்க. ஒரு பொறுப்பில்லாத பொம்பளை தான் லோத்தின் மனைவி. சொல்லுங்க, பொறுப்பில்லாத பொம்பளை. பொறுப்பில்லாத பொம்பளை சொல்லுங்க. அறிவு கட்டவங்க கூட நான் சொல்றேன். யாராவா இவ என்ன பண்ணா? இப்போ இந்த அம்மா போனாங்களே, இந்த அம்மா உப்பு தூண் ஆனாங்களே, ஆனதுக்கப்புறம் அந்த குடும்பத்தில் என்ன நடந்தது? என்ன நடந்தது? 19ஆம் அதிகாரத்திலேயே 30-38 வசனத்தை வீட்டில் போய் படிச்சு கொள்ளுங்க. என்ன நடக்குதுன்னா, குடும்பத்தில் அந்த 2 பெண் பிள்ளைங்க தன் தகப்பனோடு தவறான காரியத்தை செய்தார்கள். பெரிய மகளும் சிறிய மகளும் தன் தகப்பனோடு தவறான காரியத்தை செய்தார்கள். நான் இது ஏன் அந்த லோத்தருடைய மனைவிய தவறா பொறுப்பற்றவன் சொல்றேன்னா, அவர் தன் பொறுப்பு உணரல. தன் பிள்ளைங்க இருக்கிறாங்க, தன் கணவன் தன் 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகளுக்கு யார் அடுத்ததுன்னு நினைக்கவே இல்லை. அவ இன்னொரு காரியம் நான் சொல்றேன், அவ இருந்திருந்தா
அந்த காரியம் நடந்திருக்குமா? அந்த காரியம் நடந்திருக்குமா? எங்கேயோ பார்த்துருக்குறீங்க. அது அவ இருந்திருந்தா நிச்சயம் அந்த காரியம் நடந்தே இருக்காது. அந்த 2 பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு. தகப்பன் மேல தவறல்ல, அந்த 2 பிள்ளைகள் மேல தவறாக அந்த காரியத்தை பார்க்க முடியாது. ஏன்னா அவங்க என்ன யோசிச்சாங்கன்னா, தன்னுடைய கணவன்மார் 2 பேர் எங்க அழிஞ்சிட்டாங்க? சோதோம் குமார்ல அழிஞ்சிட்டாங்க. இனி நமக்கு ஒரு ஆட்களுக்கு வராது. இனி நம்ம குழந்தை பிறந்தோம்னா நம்ம அப்பா மூலமா தான் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டாங்க. இவன் என்ன நினைச்சிருக்கணும்? தன்னுடைய பிள்ளைகள் தன் கணவருக்காக இல்லாவிட்டாலும் தன் பிள்ளைகளுக்காக என்ன பண்ணி இருக்கணும்? அவன் திரும்பி பார்க்காம உப்பு தூண் ஆகாம இருந்திருக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவனி அப்படிதான் இருக்கிறேன். உன்னை நம்பி கர்த்தர் ரட்சிப்பு கொடுத்தா திரும்பி பார்த்து உன் குடும்பத்தை நீ அழிச்சுக்கிற, உன் பிள்ளைகளை அழிக்கிற, உன் பேத்திகளை அழிக்கிற, உன் பேரன்களை அழிக்கிற. அது ஆண்களுக்கு கூட நான் சொல்றேன். கர்த்தர் உனக்கு அருமையான ரட்சிப்பு கொடுத்தா நீ உன் பிள்ளைகளை பாதுகாக்கணும். ஆனா எல்லாத்தையும் அழுந்துட்டு நீ நிற்க போற பொழுது, பிள்ளைகளை கொண்டு போய் நடு தெருவில் விட போற பொழுது, நீ பண்ற தப்ப நீ திரும்பி பார்க்கறதுனால உன் பிள்ளைங்க தான் நாசமாவாங்க. நீ சரியா ஓடினா உன் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உன் பிள்ளைங்களுக்கு எந்த பாவம் வராது. நீ பாதுகாப்ப, நீ ஜெபிப்ப. உன் பிள்ளைகளுக்கு நான் சொல்றேனே, ஒரு தகப்பனை காட்டிலும் தாய்க்கு தான் பிள்ளைகள் மீது அதிக அக்கறை இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீயே வந்து திரும்பி பார்த்துட்டு எப்போ பார்த்தாலும் திரும்பி பார்த்துட்டு பிள்ளைங்களை நீ திருத்தவே முடியாது. நாளைக்கு ஒரு நாள் வரும், பிள்ளைங்களுடைய பாவம் உங்க மேல வர சுமரும். என்ன நடந்தது தெரியுமா? உபாகமம் 23:3 சொல்லுகிறது, மோவாபியனும் அம்மோனியனும், இந்த 2 பிள்ளைகளுக்கு பிறந்த பிள்ளைங்க தான் மோவாப்பு, அம்மோனிய. 10ஆம் தலைமுறை மட்டும் அவன் சபைக்கு உட்படக்கூடாது. சொல்லுங்க, என்ன பண்ணக்கூடாது? உன்னால நீயும் கட்டு, உன் குடும்பமும் கட்டு, உன் சந்ததியும் கட்டுச்சா இல்லையா? நீ சபைக்கு வராம உன் கோச்சிங் கொட்டா போட்டுக்கிட்டு நீ அப்படியே இருந்துக்கிட்டே நீயும் போய் உன் சந்ததியும் போய் எல்லாம் நடுத்தரில் நிற்க வேண்டியதான். அசுத்தமான சந்ததியாக மாறவன் தான். ஏற்கனவே ஆண்டவர் உன்னை பிரித்தெடுத்து ரத்தத்தினாலே கழுவி இந்த காணியஸ்டுக்குள்ள கொண்டு வந்த உன்னை நீ திரும்பி பார்த்ததுனால உன் நிமித்தம் உன் சந்ததியெல்லாம் திரும்பி பார்த்து பின்மாற்றமாகி கடைசியில் பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கும் உங்களுக்கும் தொடர்பே இல்லாத சந்ததியாகும். நாங்கள் ஹாஸ்டலில் படித்தோம். நல்ல கவனி, நான் அர்த்தம் புரிஞ்சோம். இதாவது சுருக்கமாக தான் இருக்குது. நான் போய் சீக்கிரம் போயிடுவேன். ஹாஸ்டலில் படித்தோம். என் கூட 2 பேர் படித்தான். ஒருத்தன் சார்ஜின்னு, ஒருத்தன் வந்து டேனியல்னு. 2 பேர் சொந்தக்காரங்க. கவனிங்கப்பா, எங்கே பார்க்காதீங்க, பாருங்க. 2 பேர் இருந்தாங்க. டேனியல் என்பவன் பார்த்தீங்கன்னா அவன் பெரிய ஊழியக்காரனாக மாட்டான். இந்த சார்ஜ் என்பவனை நான் டேனியலையும் ஒரு நாள் பார்த்தேன். அவன் பெரிய ஊழியம் செய்கிறான் ரெட்டின்ஸில். இந்த சார்ஜ் என்பவன் 2 பேர் சொந்தக்கார பசங்க. அப்பா அம்மா அவங்க 2 பேர் அப்பாங்களும் ரொம்ப சொந்தக்காரங்க. அது அவங்க மூலமாக தான் நாங்கள் ரட்சிப்புக்குள் வந்தது. நான் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஜார்ஜை பார்த்தீங்கன்னா அவன் பார்த்தீங்கன்னா இந்த சிவப்பு கயிறு கட்டி நிற்கிறான். அதை பார்த்த உடனே தூக்கி வாரி போட்டுச்சு. அடப்பாவுமே, இவங்க மூலமாக தான் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். அவன் நல்ல பழக்கம். 2 பேர் நல்ல பசங்க, நல்லா என் கூட ஹாஸ்டலில் படிக்கவே நல்லா இருந்தானுங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தன் நல்ல ஊழியக்காரனாக இருக்கிறான், இன்னொருத்தன் RSS போல இருக்கிறான். அந்த சந்ததி பாருங்க எப்படி ஆயிடுச்சு. அருமையான ஒரு காரியம் சொல்கிற மாதிரி, நான் ஒரு பின்மாற்றக்காரனை நீ பார்த்தேன்னா நீ பின்மாற்றம் தான் ஆகலை. ஒருவேளை ஒரு சில நேரத்தில் ஒரு சில வந்து பின்மாற்றம் போயிட்டு நல்லா இருப்பான், அவனுக்கு நித்திய ஜீவன் இல்லை. நீங்கள் நினைக்கிறீங்களா? பின்மாற்றத்தில் போனவன் நல்லா இருக்கிறான்னு சொல்லுவான், நான் இப்போ தான் நல்லா இருக்கிறேன், புடன்னு நாரி போயிடான். நான் அப்படி தான் நான் நினைப்பேன். பின்மாற்றம் போயிட்டு எவனா நல்லா இருப்பானா? நல்லா இருக்கவே மாட்டான். ஏன்னா கர்த்தரை விட்டுட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தரை விட்டுட்டான். அப்போ இந்த சகோதரி பண்ண காரியம் என்ன தெரியுமா அருமையானவர்களே? இவ தனக்காக உலகத்தை திரும்பி பார்த்து தன் சந்ததியை அழிச்சிட்டா.
நான் பெண்களுக்கு நான் சொல்கிறேன், கவனிங்க. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையும் ஸ்திரமாக இருக்கணும். ஆண்களுக்கு நான் சொல்கிறேன், ஆவிக்குரிய வாழ்க்கை ஸ்திரமாக இருக்கணும். இதை பெண்களுக்கு நான் சொல்கிறேன், கவனிங்க. இதை சொல்ல எனக்குள்ள ஆவியில் எனக்கு இன்னைக்கு காலையில் நான் ஏவப்பட்டதுனால சொல்கிறேன். பெண்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் தான் பாதுகாப்பு. பிள்ளைகளுக்கு பாருமா, உங்கள் பிள்ளைங்களுக்கு யார் தான் பாதுகாப்பு? கவனிச்சிங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு பாதுகாப்புனா நீ நடுவில் போயிட்டீங்கன்னா என்ன ஆகுது? பிள்ளைகளுக்கு யார் பாதுகாப்பு? சொல்லுங்கப்பா, யார் பாதுகாப்பு? நீங்க தானே பாதுகாப்பு. நீ போயிட்டு நான் முன்ன சொல்ல, வயசான காலத்து சொல்றேன். இப்ப நானே இருக்கிறேன், எனக்கு 54 வயசு ஆயிடுச்சு. நான் போயிட்டேன்னா என் பிள்ளைங்களுக்கு யார் பாதுகாப்பு? இந்த சபைக்கு யார் பாதுகாப்பு? மனைவிக்கு யார் பாதுகாப்பு? ஏமா ஆண்டவர் பெரிய விசுவாசம் உனக்கு. உன்னை கொண்டு தான் ஆண்டவர் பிள்ளைகளை காப்பாற்றுறாரு. அதுக்கு தான் உன்னை அம்மாவா அப்பாவா சொந்த உதிரத்தினால பிள்ளைகளை மீட்டு எடுத்திருக்கிறாரு. அப்ப அந்த பிள்ளைகளுக்கு நீ தான் என்னது ஜவாப்பு. அந்த பிள்ளைகளுக்கு ஜவாப்பா இருக்கிறதுனால அந்த உன் சரீரத்தை நீ என்ன பண்ணிக்கணும்? நல்லா ஜாப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சபை உன் சரீரத்தை என்ன பண்ணிடணும்? கெடுத்துக்கூடாது. ஒரு சரீரத்தை என்ன பண்ணிக்கணும்? நீ தாங்க பாதுகாப்ப. நீ என்னதான் ஆவிக்குரிய ஆளாக இருந்தாலும் உன்னால் நடக்க முடியாமல் போச்சுன்னு வச்சுக்கலேன், உன்னால் எந்த வேலை செய்ய முடியல, உனக்கு என்ன பண்ண முடியாது. பிள்ளைகளுக்கு நீங்கள் எந்த ஒரு நல்ல காரியம் செய்ய முடியாது. அப்போ நீ என்ன பண்ணணும்? உன்னை பலப்படுத்திக்கணும். புரியுதா உங்களுக்கு? இப்போ இவளுடைய காரியத்தை நான் எப்படி ஒப்பிட்டு பேசுகிறேன்னா, இப்போ அவள் திரும்பி பார்த்து இதுவாயிட்டா. இன்னைக்கு அவள் தன் குடும்பத்துக்கு உதவி இல்லாமல் தன் குடும்பத்துக்கு நல்ல காரியம் செய்ய முடியாமல் போயிட்டா. அப்படி நாம் என்ன பண்ணாங்கன்னா, நம்ம பாதியில் போயிடக்கூடாது. அல்லேலூயா. நம்ம குடும்பத்தில் வாழ்ந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை செஞ்சு, அல்லேலூயா, என்ன பண்ணணும்? நல்லா உங்களை பலப்படுத்திக்கணும். ஒரு பார்த்தீங்கன்னா லேடிஸ்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா, காலையில் சாப்பாடு 12 மணிக்கு சாப்பிடுவாங்க. அதுவேளை ஃபாஸ்டிங்கோடு என்ன பண்ணுவாங்க? ஜாப் பண்ணால் பரவாயில்ல, ஃபாஸ்டிங்கோடு என்ன பண்ணுவோம்? வேலை செய்வோம். ஃபாஸ்டிங் வேலை. அவன் சரீரத்தை ஞானமாக பயன்படுத்திக்கணும். அதோட நம்ம சகோதரி உண்மையாக இன்னும் கூட நல்ல பலப்படுத்தி இருக்கணும். அல்லேலூயா. பரவாயில்ல, போட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கர்த்தர் அங்கே 2 பிள்ளைகளை அருமையாக காப்பார். அல்லேலூயா. அவங்களுடைய மகனையும் பேத்தியும் பேரனையும் காப்பார். அல்லேலூயா. மகனை மகளை காப்பார். சந்ததியை நல்ல ஆசீர்வாதமாக வைப்பார். அல்லேலூயா. அதனால் கர்த்தர் பயப்பட. அதனால ஒன்றும் இல்லை. ஆனால் இருக்கிற நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, உங்களை நல்லா பாதுகாத்துக்கணும். உன் பிள்ளைகளுக்காக. உன் பிள்ளைங்க நீ இல்லைன்னு வச்சுக்கலாம், சீர்கட்டு போயிடுவாங்க. உன் பிள்ளைகளுக்காக ஒன்று அழகாக நல்லா பலப்படுத்திக்கிட்டு ஒரு சரீர பலத்தோடு வாழ். நீ நல்லா நடக்கிற மகளாக, நல்லா எழுந்து வேலை செய்கிற மகளாக நல்லா இருக்கணும். புரியுதா நான் சொல்கிற கருத்து உங்களுக்கு? புரியுதா? அவ இல்லாதனால நடந்த காரியம் என்ன? அவளை அந்த இடத்துல ஒரு தடை உண்டாக்கி இருக்கலாம். ஆனால் அவள் அதை உணரல. சொல்லுங்க, உணரல. உணர்ந்தாலும் இல்லையோ அதை அறியலை. அவன் என்ன பண்ணலங்க? அறியலை. அதனால தேவ பிள்ளைகளை பின்னிட்டு பார்க்காதீங்க. சொல்லுங்க பார்க்கலாம். பின்னிட்டு பார்க்காதீங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த வசனத்தை படிங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 62ஆம் வசனம். அடுத்த குறிப்பு சொல்லி முடிச்சிடலாம். அதற்கு இயேசு கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல. சொல்லுங்க, தகுதியாக முடியாது. அல்லேலூயா. நம்ம உலகத்திலிருந்து கொண்டு வந்தாரு. எதற்கு கொண்டு வந்தாரு? தேவனுடைய ராஜ்யத்துக்கு. சொல்லுங்க, தேவனுடைய ராஜ்யத்திற்காக தான் நம்மை கொண்டு வந்தார். நம்ம கலப்பு மேல் கை வச்சுட்டு திரும்பி பார்த்தேன்னு வச்சுக்கலாம், உப்பு தூணு தான். திரும்பி பார்க்காதீங்க, திரும்பாதீங்க. உலகம் நம்ம திருப்போம்.
ஸ்தோத்திரம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 38, 39. நம்ம அடுத்த குறிப்பு போயிடலாம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 38, 39. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களா இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களா இருப்போம். அல்லேலூயா. பின்வாங்கவே கூடாது. பின்வாங்குகிறவன் கெட்டு போவான். நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவளா இராமல் ஆத்மா ஈடேற, ஆத்மா பரலோகத்துக்கு செல்ல விசுவாசிக்கிறவளா இருக்க வேணும். அப்போ பின்வாங்காதன்னு சொல்லிட்டு அதான் சொல்றாரு. ஸ்தோத்திரம். 11ஆம் அதிகாரம் முழுவதும், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முழுவதும் அவர் சொல்றாரு, இவங்கெல்லாம் விசுவாச வீரர்கள். இவர்கள் வாழ்க்கையில வந்த பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் அவர்கள் ஒரு நாள் பின்னிட்டு பார்க்கவே இல்லை. விசுவாச போராட்டம் வந்தது, சிங்க கவி வந்தது, அக்கினி வந்தது. இவை எல்லாவற்றிலும் அவர்கள் விசுவாசத்தில் உறுதியா இருந்து பின்னிட்டு பார்க்காமல் முன்னோக்கி ஓடினார்கள். ஆத்துமா ஈடேறும்படி கடந்து போனார்கள். கர்த்தரை முன் வச்சுட்டு பின்னிட்டு போகவே போவாதீங்க, அது ஆபத்து. சொல்லுங்க, பின்மாற்ற ஆவி வந்துடுச்சுன்னா அது ஆபத்துப்பா. அல்லேலூயா. ஆமா தேவ பிள்ளைகளே, பின்மாற்றத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்க கூடாது. வேதம் சொல்லுது, ஆனபடியினால், எபிரேயர் 4:1, ஆனபடியினால் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறதுக்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாய் காணப்படாதபடி பயந்திருக்க கடவோம். கர்த்தர் இளைப்பாறுதலுக்குள்ளே நம்மை கொண்டு வந்திருக்கிறார், பரலோக ராஜ்யத்திலே கொண்டு வந்திருக்கிறார். நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னு சொன்னா, தேவ பிள்ளைகளே, பின்மாற்றத்துக்குள்ள விசுவாச சொல்லுவான், பின்னிட்டு பாரு. உலகம் நம்மை பின்னிட்டு பார்க்க சொல்லும். உலக வேஷம் நமக்கு வரும், உலக காரியங்கள் நமக்கு நோக்கி பார்க்க வைக்கும். ஆனா பின்னிட்டு பார்க்காதீங்க. ஆமென். அப்போஸ்தலர் 7:39 சொல்லுகிறது, அவர்கள் தங்கள் இருதயத்திலே பின்மாற்றமானாங்களாம். தங்கள் இருதயத்திலே எகிப்துக்கு திரும்பினார்கள். ஹல்லேலூயா. சொல்லுங்க, திரும்பி பார்க்காதீங்க. உலகத்தை கர்த்தருக்காக நில்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்காக நில்லுங்க, எண்ணமற்ற நில்லுங்க. இந்த உலகத்திலே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். கடைசியில் அந்த இளைப்பாறுதலுக்குள்ளே, சொல்லுங்க, இளைப்பாறுதலுக்குள்ளே. அல்லேலூயா. இனி வருகிற அந்த இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்க வேணும். அல்லேலூயா. அந்த அக்கினியிலிருந்து நாம் தப்ப வேணும். அக்கினியிலிருந்து தப்பணும். அக்கினியில் தப்புவிக்கப்பட்ட கொல்லி அல்லவா. அல்லேலூயா. கடைசியாக நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஆதியாகமம் 19:17. ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே. இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே. சொல்லுங்க பார்க்கலாம், நில்லாதே. தேங்கி நில்லாதே. நில்லாதே. சொல்லுங்க பார்க்கலாம், நில்லாதே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நிக்காதீங்க. சொல்லுங்க, நில்லாதே. ஹல்லேலூயா. ஆமா, பாருங்க, அல்லங்க நில்லாதேன்னு சொல்றாரு. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 18 20 வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, நில்லாதேன்னு சொல்றாரு தூதர். அந்த லோத்து என்ன பண்றான்னா, நின்று பேசுறான். என்ன பண்றான்? நிக்காத, ஓடிப்போ. தூதன் அந்த இடத்துல ஓடிப்போன்ற வார்த்தை நிறைய இருக்காங்க. மலைக்கு ஓடிப்போ, சீவிரமா ஓடிப்போ, நிறைய வார்த்தை இருக்கும். ஆனா அங்க தூதன் சொல்லிக்கிட்டே இருக்கிறான், நில்லாதேன்னு சொல்லி. அவன் பார்த்தீங்கன்னா நின்றுக்கிட்டு தான் பேசுறான். ஆண்டவரே, நான் மலைக்கு ஓடி போனா என்ன ஆயிடுவேன்? அழிஞ்சிட்டு போயிடுவேன். இது சிறு ஊர் தானே, அங்க ஆபத்து கிட்டி வந்து கொண்டு இருக்கிறது. இவர் சாவகாசமா நின்று என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு? பேசிக்கிட்டு இருக்கிறாரு. சாவகாசமா நின்று பேசுற காலம் இல்லை இது. பிரைஸ் தி லார்ட். ஆமா, இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் நின்றுக்கிட்டு இருக்கிறான்.
சங்கீதம் 1:1 என்ன சொல்லுது? முழு வசனம் சொல்லிடுங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனை நடாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரிடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியமா. பாவிகளுடைய வழியில் நிற்காதீங்க. இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ண, பாவிகளுடைய வழி, பாவின்னு சொன்னால் ரட்சிக்கப்படாத வழியில் போகாதீங்க. என்னென்னவா சொல்லுவாங்க, நிற்காதீங்க. அவங்க என்ன சொன்னானோ அதில் நிற்காதீங்க. சும்மா பேசிக்கிட்டு இருக்காதீங்க. இதுதான் சொல்லுங்க, இதுதான் பேசிக்கிட்டு பார்க்கலாம் கேட்கலாம் வேணாம். இல்லை, நில்லுங்க. ஸ்டெப் சொல்லு, அதாவது நில்லு. ஒரு அல்லேலூயா சொல்லு. நில்லு. பிரைஸ்ல பாவிகளுடைய வழியில் என்ன பண்ணாத, நிற்காத. அதை சொல்ல பிரசங்கி 8:3 சொல்லுகிற 2 வசனம் சொல்லி நான் முடிக்க போறேன். 8:3 சொல்லுகிறது, பொல்லாத காரியத்தில் பிடிவாதமா நில்லாத. பொல்லாத காரியத்தில் கர்த்தர் ஒரு காரியம் பேசும்போது இது பொல்லாத விஷயம் சொல்லிட்டு பிடிவாதமா நிற்காதீங்க. இதுதான் வேணும், இப்படிதான் நடப்பேன், யாரு சொன்னாலும் கேட்க மாட்டேன், இப்படிதான் நான் நிற்பேன். தவறு, தவறு சொல்லுங்க, தவறு. நான் இப்படிதான் நடப்பேன். பிடிவாதமா இருக்காதீங்க. பொல்லாத காரியத்துல பிடிவாதமா நில்லாதீங்க. அது ஆபத்து. ஒரு நாளும் விட்டு கொடுத்து போங்க. விட்டு கொடுத்து போனா என்ன பாஸ்டர் சொல்றாருன்னு சொல்லி எதை விட்டு கொடுத்து போயிடக்கூடாது. பொல்லாத காரியம் ஒரு காரியம் இருக்குதா, அது பிடிவாதமா நிக்காதீங்க. அது வந்து ஓடிடுங்க. அந்த இடத்துல நிக்காதீங்க. துன்மார்க்கருடைய பாவிகளுடைய வழியில் நிக்காதீங்க. அவன் வழியை கத்துக்காதீங்க. அங்க அந்த பக்கமா போவாதீங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அழிவுக்குரிய இடத்துல நிக்காதீங்க. எங்கன்னா ஒரு இடம் ஒரு பிரச்சனையா, அந்த இடத்துல பிரச்சனை சொன்னா அந்த இடத்துல நிக்காதீங்க. தப்பிச்சு ஓடி வந்துடுங்க. கடந்து வந்துடணும். நான் பரிசுத்தமா, நான் அப்படியே இருப்பேன், இதெல்லாம் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நின்னா நிற்க வேண்டியதுதான். சொல்லுங்க பாருங்க, நின்னா ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இதெல்லாம் ஒரு ப்ராப்பசி. நான் சொல்றேன், இந்த வார்த்தைகள்லாம் ப்ராப்பசி. தீர்க்கதரிசனம் வாழ்க்கையில் நிறைவேறும். அழிவு பயங்கரமா இருக்கு. அந்த அழிவில் நின்றாதீங்க. கடைசி நான் ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன். ஒரே ஒரு காரியம் சொல்லி நான் முடிக்க போகிறேன். கரெக்டாக அதுக்குள்ளே கரெக்டாக டைம் சரியாக இருக்கும். ஒரே ஒரு காரியம், ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளே நான் முடிச்சிடுறேன். 5 நிமிஷத்துக்குள்ளே நான் முடிச்சிடுவேன். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை படிங்க பார்க்கலாம். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த 600 பேரும் போனார்கள். அவர்கள் பேசோர் ஆற்றண்டைக்கு வந்தபோது அங்கே சிலர் நின்று போனார்கள். தாவீதோடு கூட எத்தனை பேர் போனாங்க? 600 பேர் போனாங்க. 600 பேர்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் நின்றுறான். 200 பேர் நின்றுட்டாங்க. நின்றுட்ட உடனே பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம், அந்த 200 பேரும் பார்த்தீங்கன்னா அந்த 200 பேரும் தாவீதோடு கூட போகாம அங்கே நின்றுட்டான், தேங்கிட்டான். அப்ப என்ன நடக்குது பாருங்க, 19ஆம் வசனம். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றையும் சிறிதிலும் பெரிதிலும் குமாரரிலும் குமாரத்திலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, கீழே எல்லாம் அப்படியே 20-21 படிக்கிறேன். எல்லா ஆடு மாடுகளையும் தாவீது பிடித்து கொண்டான். அவைகளை தங்கள் மிருக ஜீவன்களுக்கு முன்னாலே ஓட்டி இது தாவீதின் கொள்ளை என்றான்.
வீடாய்த்து போனதினாலே தாவீதுக்கு பின் செல்லாமல் பேசர் ஆற்றண்டையிலே தங்கியிருந்த 200 பேருக்கு பேரிடத்திற்கு தாவீது வந்தபோது அவர்கள் தாவீதுக்கும் படிங்க இவர்களுக்கு தாவீதுக்கும் ஜனத்திற்கும் எதிர்கொண்டு வந்தார்கள். தாவீது சேர்ந்து விசாரித்தார்கள். அவர்கள் எங்களோட வராதபடியினால் நாங்கள் திருப்பிக் கொண்ட கொள்ளையுடைமைகளில் அவர்களுக்கு ஒன்றும் கொடுப்பதில்லை. நல்லா கவனிங்க. அப்ப பாருங்க, நின்னுட்டு போனோடைய கதி என்ன என்ன பாருங்க. நின்னுட்டா அங்க ஜெயம் இல்லப்பா. சொல்லு, நின்னுட்டா ஜெயம் இல்லை. பாருங்க, ஸ்தோத்திரம். நான் இந்த காரியம் சொல்லி முடிச்சுறேன். இந்த 200 பேர் நின்றுட்டாங்க இல்லையா? இந்த 200 பேர் பார்த்தீங்கன்னா விடைத்து போனவன்றதை காட்டிலும் தனக்கு என்னன்ற மாதிரி தான் நின்ட்டான். என்னால் முடியலன்னு தான் நின்ட்டான். இத்தனைக்கும் அப்படி இருக்க வேண்டிய அவசியம், நிற்க வேண்டிய அவசியம் அவனுக்கு இல்லை. அவசியம் இல்லைன்றதை காட்டிலும் அவனுக்கு பொறுப்பு இருக்குது. பின்தொடர்றதுக்கு என்ன இருக்குது? பொறுப்பு இருக்குது. ஏன் பொறுப்புனா, அவன் மனைவி அவங்க பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணப்பட்டிருக்காங்க? கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்போ இவனுக்கு என்ன பண்ண பின்பற்றி போயிருக்கணும். ஆனால் இவனுக்கு என்ன தெரியுமா பண்ணல? பின்னிட்டு போல. ஹல்லேலூயா. பின்னிட்டு போகாததுனால என்ன நடந்ததுன்னு சொன்னால், அங்கே நின்னதுனால மற்றவங்ககிட்ட ஏளனமான பேச்சு வர வேண்டியதாச்சு. ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமே. ஹல்லேலூயா. மற்றவங்களை எதிர்பார்க்க வேண்டியதாயிடுச்சு. இப்போ கவனிங்க. ஹல்லேலூயா. என்னது? மற்றவங்களை எதிர்பார்க்க வேண்டியதாயிடுச்சு. தேங்கின தனியாக இருக்கக்கூடாது, ஓடுற தனியாக இருக்கணும். சொல்லுங்க, ஓடுற தனியாக இருக்கணும். நின்றக்கூடாது. சொல்லுங்க, நின்றுக்கிட்டே இருக்கக்கூடாது. குந்தி நடக்கக்கூடாது. குந்தி உட்காந்து ஏந்தக்கூடாது. நின்றக்கூடாது. சொல்லுங்கப்பா, நின்றக்கூடாது. ஒரு ஹல்லேலூயா சொல்லுமே. ஹல்லேலூயா. அப்போ அந்த ஆபத்திலிருந்து தப்பிவிக்க ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? முதல்ல என்ன பண்ணாத? ஓடிப்போ. சொல்லுங்க, ஓடிப்போ. ஜீவன் தப்போ ஓடிப்போ. உசேன் போல்ட காட்டிலும் ஸ்பீடாக ஓடுங்க. 2வது, பின்னிட்டு பார்க்காத. பின்னிட்டு பார்த்தீங்கன்னா உனக்கு தான் ஆபத்து, உன் குடும்பத்துக்கு தான் ஆபத்து. 2வது. 3வது, நிற்காத. தேங்கி நின்றாத. குட்டையாக இருக்காத. சேரு சகதியமாகிடும். சோத்திரம் அழகாக என்ன பண்ணீங்க? பறவை போயிரு. ஆறு போல ஓடு. ஹல்லேலூயா. நிற்கிற குட்டையாக இருக்காத, ஓடுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பேசிக்கிட்டு இருக்காதீங்க. ஸ்தோத்திரம். பாவமான இடத்துல பேசிக்கொண்டு இருக்கா. துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடக்காதீங்க. பாவிகளுடைய வழி நில்லாதீங்க. பேசிக்கிட்டு இருக்காதீங்க. கர்த்தரை பின்பற்ற ஆரம்பிச்சிடுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, கர்த்தர் இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம இந்த 3 காரியத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம். ஆண்டவரே, அப்படியே உட்கார்ந்துபட்டு போய் சொல்லலாம். ஆண்டவரே, நான் ஓடுறேன். ஆண்டவரே, நான் ஓடுறேன். ஆண்டவரே சொல்லுங்களாம். பிடி உஷா மாதிரி ஓடுறேன்னு பெண்கள் சொல்லுங்க. உசேன் போல்ட் மாதிரி நான் ஓடுறேன் ஆண்கள் சொல்லுங்க. இது வரைக்கும் நீ திட்டி அம்பது அம்மா இருக்குது. இது வேறு சிரிப்பான்றீங்க. என்னைக்கு தான் உங்கள் முகத்தில் பார்த்துருக்குறேன். ஹல்லேலூயா. சிரிப்பும் கிடையாது. நல்லா சிரிப்பாக சொல்லுங்க பார்க்கலாம். போல்டு மாதிரி ஓடுறேன். அடுத்தது, ஆண்டவரை பின்னிட்டு பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னே நான் போக துணிந்தேன். பின்னோக்கே நான். ஹல்லேலூயா. கடைசியா நிற்க மாட்டேன். சொல்லுங்க, நிற்க மாட்டேன். கட்டாயமாக நான் வேலைக்கு போகிறத நிற்கவே மாட்டேன் பாஸ்டர். அப்படி கிடையாது. நான் ஒரு இடத்துல பாவிகளுடைய வழியில் நிற்க மாட்டேன். எனக்குமே நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் எனக்கு எவ்வளோ பொறுப்பு இருக்குது. அதை நோக்கி நான் ஓடுவேன். தவிர நான் இருக்கிற இடத்துல நின்று நான் என் நேரத்தை வீணாக்கிட மாட்டேன். ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமே. கர்த்தர் நல்லவர். எல்லாரும் எழுந்திருப்போம்.